சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ முயற்சிகளை எல்லாம் எடுத்து நிறைய விஷயங்களை தோற்று போய்விட்டாய். உன்னுடைய தோற்றுப்போன அனைத்து விஷயங்களும் என்னென்னமோ உனக்கு வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்தது. ஒன்று, உனக்கு இதற்கு மேல் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது என்று. இன்னொன்று, பரவாயில்லை, அடுத்தடுத்த முறை எல்லா விஷயத்தையும் செய், கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுத்தது. எந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது கூட இப்பொழுது உனக்கு தெரியவில்லை. எல்லா விதத்திலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய். குழப்பம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு முடிவு சொல்கிறது அடுத்தடுத்த கட்டம் ஓடு, உன்னால் முடியும் என்று. ஒரு விஷயம் சொல்கிறது, ஏன் ஓடிய வரைக்கும் பத்தாதா, உனக்கு என்ன இன்னமுமா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தோல்வியடைய போகிறாய் என்று சொல்கிறது. ஒரு பக்கம் ஓடு என்று சொல்கிறது. எந்த பக்கம் ஓடுவது, எந்த பக்கம் ஜெயிப்பது என்பது ஒன்றுமே தெரியவில்லை. உனக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கும் பொழுது நீ மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு இருக்கிறாய். ஓடலாமா வேண்டாமா, இப்பொழுது வாழ்க்கையில் ஏதாவது விஷயம் செய்யலாமா வேண்டாமா என்று எதுவுமே தெரியாமல் இருக்கிறாய். அம்மா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்னுடைய பிள்ளை நீ என்ற ஒரு உரிமையில் சொல்கிறேன், ஓடு. எவ்வளவோ விஷயத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டத்தை நீ பார்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு தோல்வி. இந்த தோல்வியிலிருந்து நீ மீண்டு வருவாய். மீண்டு வரக்கூடிய உனக்கு சக்தியையும் ஆற்றலையும், மீண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்பத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். தோல்விகளோ உனக்கு இனிமேல் எதிரிகளோ கிடையாது என்பதை மனதில் வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த சாய் இருக்கும் பொழுது யாருக்கும் துரோகிகள் இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி துன்பங்கள் வராது. இதற்கு முன்பு வந்தது அனைத்தும் வெறும் உனக்கு பாடங்கள் மட்டுமே. அதை பாடமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் நகர்ந்து கொண்டே இரு. அதாவது உனக்கு மனதில் ஒரு பாரமா, யாரிடமாவது சொன்னால் அது சரியாகும் என்று தோன்றுகிறது என்றால் சொல். இல்லை, யாருமே இல்லை, எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையை ஒரு கதையாக பார்க்கிறார்கள், ஒரு உணர்வுகளாக கேட்பது இல்லை என்றால் தெய்வத்திடம் சொல். தெய்வம் உனக்கான நல்ல வழிகளை காட்டும், உனக்கான நிறைய நல்ல விஷயங்களை செய்யும். புரிகிறதா? உன்னுடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே கடவுளுக்கு தெரிந்த ஒன்று. நீதான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறாய். நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைப்பாய், நம் கூட யாராவது ஒரு உறவு நான் இருக்கிறேன் என்று வாயை திறந்து சொன்னான் நன்றாக இருக்குமே என்று சொல்லும். அது யார்? தெய்வம். அது யார்? இந்த சாய். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு முன் வந்து நான் நிற்கிறேன். இப்பொழுது கூட ஒரு நிலை தடுமாறிய நிலைமையில் தான் இருக்கிறாய். சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா என்பதை அதிகமான குழப்பத்திலேயே தான் இருக்கிறாய். ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாம் வேண்டாம். ஆனால் இந்த நிலை தடுமாறிய நிலைமையில் இருக்கும் பொழுது உனக்கு நான் வந்தேன் அல்லவா, இந்த பதிவின் மூலமாக அம்மா நீ செய், உனக்கானது நல்லது நடக்கும் என்று சொல்ல வந்தேன் பத்தியா? அதுதான் நான். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயமாக உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பேன், எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். துரோகிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று யார் சொன்னது? நல்லவர்களுக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே உண்டு. நல்லவர்களுக்கு சோதனை வருவதற்கு காரணம் கர்மவினையை முடித்து நல்லபடியாக தெய்வத்திடம் வந்து சரணாகதி அடையப் போகிறார்கள் என்று அர்த்தம். அதுவே கெட்டவர்கள் என்ன செய்வார்கள்? நல்லது, அதாவது அவர்களுக்கான எல்லாம் நல்லதுகளும் கிடைத்து கர்மவினையை தேக்கிக் கொண்டே இருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் கஷ்டம். எங்களிடம் வருவது நல்லதா, இல்லை பூமியில் இருந்து அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பது நல்லதா? இப்பொழுது நீ பூமியில் இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் எத்தனை விதமான மனிதர்களை பார்க்கிறாய், எத்தனை விதமான குணமுள்ள மனிதர்களை பார்க்கிறாய். ஒருவர் கோபமாகவும், ஒருவர் சிரிப்பார், ஒருவர் சிரித்து கொண்டே நடிப்பார், ஒருவர் நடிக்கிறார் என்று தெரியாமலேயே பழகி ஏமாறுவாய். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கடந்துதானே நீ வருகிறாய். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்துதானே வருகிறாய். இந்த பூமியில் வாழ்ந்தால் அனைவரையும் பார்க்கத்தான் வேண்டும், அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் இருக்கிறேன் உனக்காக. நீ கர்மவினை அனுபவிக்கிறாய் என்று சந்தோஷப்படு. காலம் உனக்கு மிக கூடிய விரைவில் ஒரு அற்புதம் என்றும் ஒரு விஷயத்தை உனக்கு காட்டப் போகிறது. கர்மவினை முடிந்து இன்பங்கள் வந்து இன்பத்திற்கு பிறகு நீ என்னிடம் வரப்போகிறாய். ஆரம்பத்தில் உனக்கு இன்பத்தை கொடுத்திருந்தேன், ஆனால் உனக்கு கால முடிவில் கஷ்டம் வந்தால் உன்னால் தாங்க முடியாது, வயதாகிவிடும்.
அதனால் இப்பொழுது நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாளில் சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைத்துக்கொள். அடுத்தவனை பார்த்து அவன் இப்படி இருக்கிறானே, தப்பு பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கானே என்று நினைக்காதீர்கள். கர்மவனை சேர்க்கிறார்கள், அவ்வளவுதான். நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால், உங்களுடைய இலக்குகள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால், நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ போய்விடுவீர்கள். தவறு செய்பவனுக்கு அழிவு உண்டு. அது யார் என்பது உனக்கு தெரியும். உன்னிடம் யார் ஒருவன் தவறான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அவனுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருப்பது நரகமாகிவிடும். அவன் நினைப்பான், ஐயோ நம்ம நல்ல இது செய்கிறதுனால தான் தெய்வம் நம்மை இப்பொழுது பணம், காசு, பதவி எல்லாத்தோடையும் வைத்திருக்கிறது என்று. அதெல்லாம் கிடையாது. வாழு, உன்னை அழிக்க போகிறேன் என்பதன் மட்டும்தான். தவறு செய்கிறான் ஒருவன், அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் வாழு, இதுதான் வாழ்க்கைன்னு வாழு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நினைத்துக்கொள். உன்னை யாராவது துன்புறுத்துகிறார்களா, சந்தோஷமாக இருக்கிறார்களா, அவர்களை பார்த்து வாழு, உன் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. அப்போ தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சீக்கிரமாக தெய்வம் உனக்கு நல்லபடியான ஒரு கூலியை கொடுக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்துரு. அதுதான் உண்மையான ஒன்று. தவறு செய்பவன் தண்டனை அனுபவித்து பலகாலம் அவன் பூமியிலிருந்து சித்திரவதைப்படுவான். பூமியில் இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷமாக இருந்து விடுங்கள். பூமியில் சந்தோஷமும் கொடுக்கும், அதே நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தையும் கொடுக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நிறைய காசு இருக்கும், ஆனால் அடுத்தவனுடைய உதவி இல்லாமல் அவனால் எதுவும் செய்ய முடியாது. அதுவே ஒருவரிடம் காசு இருக்காது, ஆனால் அவனால் அடுத்தவன் உதவி இல்லாமலேயே அவன் உலகத்தையே அவனால் சுற்றவும் முடியும். இதுதான் வாழ்க்கை. ஒருவனுடைய வாழ்க்கை இப்படித்தான். காசு இருப்பவன் நிம்மதியாக இருப்பதும் இல்லை, காசு இல்லாதவன் நிம்மதி இல்லாமலும் இருப்பதில்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். காசு 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 என்று மற்றவனை பார்த்து நினைக்காதீர்கள். அவன் உள்ளுக்குள் எத்தனை விதமான வியாதிகளோடும் எத்தனை விதமான கஷ்டத்தோடும் இருக்கிறான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். ஒருவன் காசையும் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான், அவன் தவறும் செய்கிறான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போகிறார் தெய்வம் என்று நினைத்துக்கொள். இந்த உலகத்தை உருவாக்கிய தெய்வங்களானது சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்யக்கூடிய நாங்கள் சாதாரண ஆள் அல்ல. நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் ஒரே நேரத்தில் பல குழந்தைகள் பிறக்கிறது, ஒரே நேரத்தில் பல குழந்தைகள் பிறக்கிறது, ஆனால் யாருடைய ஜாதகமும் யாருக்கும் எப்பொழுதும் இவன் இதே நேரத்தில் தானே பிறந்தான், இதே நேரம் இருக்கட்டும், இதே கட்டத்தில் இந்த ராகு, இந்த கேது, இந்த குரு எல்லாம் இருக்கட்டும் என்று ஏன் இல்லை? மாறுகிறதல்லவா? அதே போலத்தான் எல்லாமே மாறும். எதுவுமே நீங்களாக நினைப்பது கிடையாது. நம்புங்கள், நல்லது நடக்கும். துரோகிகளை தூக்கி எறியுங்கள், குப்பையை தூக்கி எறிவது போல எறியுங்கள். திரும்பி கூட பார்க்காதீர்கள், ஏனென்றால் அது நாற்றம். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் நான் இருப்பேன் உங்களுக்காக. ஓம் சாய்ராம்.